இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு நேற்று செஞ்ச சாமை ரைஸ் இருந்தது. அது கொஞ்சம் அதிகமாக இருந்தங்காட்டி தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதில் இன்னைக்கு தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சிட்டேன். மதியம் சாப்பிட்டு கொஞ்சம் ஆஃபீஸ் விஷயமா வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. வெளியில் வந்த ஒரு இடத்துல இருந்ததுங்க இந்த நகப்பழ மரம். அப்படியே அத்தனை காய், ஹைப்ரிட் காய் மரத்துலேயே பழுத்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு நகப்பழம்னா நார்மலாகவே பிடிக்கும். நிறைய காய் பறித்து சாப்பிட்டு அப்படியே காசுக்கு வாங்கிட்டும் வந்தேன். சின்ன காயில் கொட்டை எதுவுமே இல்லை, அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம். பெரிய காயில் மட்டும் சின்ன சின்ன கொட்டைகள் இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நகப்பழமெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க பொழுதே என் ஃபோனுக்கு ஒரு கால் வந்துச்சு. என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு 4 வருஷம் ஒரே காலேஜில் ஒரே கிளாஸில் ஒரே டெஸ்கில் உட்காந்து என் கூட இருந்த என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா. நான் ஈரோடு வந்தடி, அப்படியே உங்கள் வீட்டுக்கு வரேன், உன்னையும் பார்த்துட்டு பாப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அந்த மொமெண்ட். வாடி சீக்கிரம் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் போல் எல்லாரும் ஒட்டுக்காக சேர்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தோம். காலேஜில் நாங்கள் ஒரு 6 பேர், எந்நேரம் நாங்கள் 6 பேரும் ஒன்றா தான் இருப்போம். அந்த 4 வருஷம் நாங்கள் 6 பேரும் ஒன்றாவே தான் இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு மூலையில் போயிட்டோம். ஒரு 3 பேர் தான் இந்தியாவில் இருக்கோம், இன்னும் 3 பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. 4 வருஷம் ஒட்டுக்காக இருந்தவங்க தான். ஒரு நாள் காலேஜ் போகலினாலும் எங்கடா வரலைன்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தவங்க தான். இப்போ 13 வருஷம் ஆச்சு எல்லாத்தையுமே பார்த்து. எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்கோம். ஆனால் 13 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தியாவது பார்த்தனே அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மொமெண்ட்.